ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்விகவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் ரிவிஷனுக்காக ஒரு ஒரிஜினல் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்கிற பேராகிராஃப் அண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். மேபி இதே கொஷின்ஸே வந்து உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இந்த கொஷின் நீங்கள் தரோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமில் வந்து உங்களால் வந்து ஃபுல் மார்க் வந்து கண்டிப்பாக ஷியோராக வந்து உங்களோட ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த கொஷின் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன 14 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சினானிம்ஸ். ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 வந்து ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஷின் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்ற வேர்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளூரல் ஃபார்ம் ரைட் பண்ணணும். அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற வேர்டுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஷின் நம்பர் 9 என்ஜிஓ அப்படின்ற வேர்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ரிவியேஷன் வந்து ரைட் பண்ணணும். அண்ட் கொஷின் நம்பர் 10 ஃப்ரேசல் ஒர்க் 11th வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓவர் அப்படின்ற வேர்டுக்கு வந்து சூட்டபிள் காம்பவுண்ட் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 12 மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் ஹெர்மன் லுக்டு டேஸ் மீ இன் த சேம் அலாம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 13 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்ம், அதாவது ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து ரைட் பண்ணணும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 14 வந்து லிங்கர். அடுத்து பார்ட் 2 செக்ஷன் 1ல வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் இதே கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதி தரோ பண்ணிக்கோங்க. என்னென்ன 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம். Why did the young bird's family do when he started flying? And who is Mr. Culverton Smith? And question number 17, how did Sanyal show that he had a sense of self-respect? And question number 18 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why did Mr. Hamel blame himself? அடுத்த செக்ஷன் 2 poetic lines கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். ஸோ என்னென்ன போயம்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கொஷின் நம்பர் செக்ஷன் 3 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராமர்லேருந்து ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு தி அதர் வாய்ஸ். ஸோ இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா பாசிவ் வாய்ஸில் மாற்றணும், பாசிவ் வாய்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 24 ரீரைட் யூசிங் இன்டைரக்ட் ஸ்பீச். அடுத்து வந்து பஞ்சுவேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 26 பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 27 ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் அ கரெக்ட் ஆர்டர். வேர்ட்ஸை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டான சென்டென்ஸாக வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி ரைட் பண்ணணும். அண்ட் செக்ஷன் 4 2 மார்க் கொஷின், அதாவது ரோட் மேப் வந்து கேட்டிருக்கிறாங்க. கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன். எ ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க்ஸ் யூ டு டைரக்ட் ஹிம் ஆர் ஹர் டு எம்எஸ்கே புக் ஸ்டால். கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஹெல்ப் ஹிம் ஆர் ஹர். அடுத்து வந்து பார்ட் 3 செக்ஷன் 1 எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு. ஹைலைட் தி ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ டு கேரி அவுட் தேர் எக்ஸ்பெக்டேஷன். Describe the funny incidents that caused the confusion in the house. And how do we use technology in our day-to-day lives? Give an account of the last day Mr. Hamel in school. At the section 2, இது வந்து பேராகிராஃபு. டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் டிபிக்டட் இன் த போயம் ஹென்ரி வேன் ட்ரீக். ரைட் த பேராகிராஃப் கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தேர் ஆட்டிடியூட். அதாவது போயமில் வந்து 2 பேராகிராஃப் எழுதணும், ப்ரோஸில் வந்து 2 பேராகிராஃப் எழுதணும். ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருக்கிற பேராகிராஃப் வந்து தரோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். அடுத்த செக்ஷன் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் அ கோஹரண்ட் ஆர்டர். கரெக்டான ஆர்டரில் ரைட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரியில் அது கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 4 எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரிப்பேர் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் த ஹிண்ட்ஸ் கிவன் பிலோ. அடுத்தது வந்து ரைட் அ கம்ப்ளைண்ட் டு த ஆஃபீஸர் ஆஃப் த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் டு டேக் இமீடியட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் கிளீன்லினஸ் இன் த சில்ட்ரன் பார்க் இன் யுவர் லொக்காலிட்டி. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.